தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இந்த மூன்றெழுத்து மந்திரமுள்ள நாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டார் யாருன்னா அஜித் சார் தான். அவரை எல்லாரும் ரசிகர்கள் எல்லாமே தலைன்னு பெருமையோடு கூப்பிடுறாங்க. அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கார். இப்போது லேட்டஸ்டாக நேர்கொண்ட பார்வை. இவருக்கு நோ இன்சியல், நோ காட்ஃபாதர். சினிமா உலகத்தில் யாருமே கிடையாது. தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி. அவரே படத்திலே டைலாக் சொல்லியிருப்பார், நான் ஒவ்வொரு மணியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நானே செதுக்குனதுடான்னு அவரே டைலாக் சொல்லியிருக்கார். அது உண்மை. வேறு யாருமே எந்த விதமான ஹெல்ப் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி இன்று வெற்றியின் நாயகனாக சூப்பர் ஸ்டார் விளங்கி கொண்டிருக்கிறார் அஜித் அவர்கள். அஜித் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு தான் எல்லாரும் முடிவும். வேறு யாருமே அவருக்கு கிடையாது. அவர் ஒய்ஃப் ஷாலினி அம்மா, நெக்ஸ்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார். அவங்க ரெண்டு பேரும் தான் டிசைடிங் அத்தாரிட்டியை. வேறு யார்ட்டையும் அவர் கதை கேட்கறது, மற்ற மேட்டர்கள் எதை பற்றியுமே சினிமா பற்றி பேசவே மாட்டார். கதையை டிசைட் பண்ணுவார், ப்ரொடியூசரை டிசைட் பண்ணுவார், டைரக்டர் டிசைட் பண்ணுவார். அவர் ஷூட்டிங் போவார், படத்தை பார்ப்பார், வந்துடுவார். அவருடைய படத்துக்கு அவருடைய ப்ரொமோஷனுக்கு கூட அவர் போக மாட்டார். எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டார். யாரை பற்றியும் பேட்டி கொடுக்க மாட்டார். யார்ட்டையும் பேச மாட்டார். இந்த நல்ல பழக்கங்கள்லாம் அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். இவர் லாஸ்ட்டாக நடித்த விஸ்வாசம் படம் சூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட 200 கோடி 250 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னால் விவேகன்னு ஒரு படம் பண்ணார் சத்யஜோதிக்கு. அந்த படம் ஓடலை. அதுக்காக அதே ப்ரொடியூசருக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு. படம் சூப்பர் ஹிட்டு. ஸ்ரீதேவி மேடம் ஒரு படம் நடித்தாங்க, இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு படம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் அதை எடுத்தாங்க. அதில் அஜித் சார் ஒரு கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணார். அப்போ ஷூட்டிங்கில் போனி கபூர் ஸ்ரீதேவியுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணார். அவர் சொன்னார், உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் சார், தமிழ் படம், ஸ்டேட் படம், பெரிய பிரம்மாண்டமான படமாக எடுக்க போகிறோம் சார், நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் சார். கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இப்போ ஸ்ரீதேவி மேடம் இறந்த பிறகு போனி கபூர் கேட்டார், எனக்கு என் கம்பெனிக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. சரி சார்னு சொல்லி இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. படம் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு படம். அந்த படம் முடிஞ்சு போச்சு. அது ஆகஸ்ட் 1 ரிலீஸா, ஆகஸ்ட் 10 ரிலீஸான்னு முடிவு பண்ணல ப்ரொடியூசர். அது சீக்கிரமான வரப்போகுது. நேர்கொண்ட பார்வை என்னடா கதைன்னு பார்த்தா, அமிதாப் பச்சன் ஏற்கனவே நடிச்ச ஹிந்தி படம் பிங்க் அப்படின்னு ஒரு ஹிந்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அமிதாப் பச்சன் நடித்த கேரக்டரை தான் இப்போ அஜித் சார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு வக்கீல் கேரக்டரு. அவர் அதில் ஓல்டு கெட்டப்பில் இருப்பார், இவரும் இந்த ஓல்டு கெட்டப்பில் இருப்பார். இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா என்னமோ ஒரு தமிழ் படம் மாதிரியே இல்லை, என்னமோ ஹிந்தி படம் மாதிரியே இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே தமிழ் ஆர்டிஸ்ட்டே இல்லாமல் தான் படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் கிடையாது, இது ஒரு டைலாக் மூவி. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அஜித் சார் பெரிய மார்க்கெட் இருக்குது, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, ரசிகர்கள் வெள்ளம் இருக்குது. அவங்க டார்கெட் என்னன்னு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணணும்னு ப்ரொடியூசர் சைடில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எனக்கு நல்லா தெரியல. கமல் சார் கூட ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணார். இதே மாதிரி டைப் தான், உன்னை போல் ஒருவன் ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் தான் அவரே நடித்தார். என்னென்னா இவர் ஒரு தீவிரவாதிகளை எல்லாம் கொல்றதுக்காக ஒரு போலீஸ் கமிஷனரை சேலஞ்ச் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் அழிப்பாருங்க மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டும் இருக்கலாம். ஆனால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா அதோடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அது 10 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னைக்கு போனி கபூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 100 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வியாபாரம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு மட்டுமே 70 கோடி ரூபா கொடுங்க சார்னு கேட்குறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 40 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த டேட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகுது. என்னதான் நீங்கள் இந்த படத்துடைய கலெக்ஷன் இருந்தாலும், ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் தீபாவளியோ பொங்கலோ இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 20 கோடி சேட்டலைட்டு, எஃப்எம், அது இதெல்லாம் சேர்ந்து 20 கோடிக்கு வந்தால் கூட 40 கோடி ரூபா தான் கலெக்ஷன் ஆகுறது தான் என்னுடைய கணக்கு. ஆனால் என்ன கலெக்ஷன் ஆக போகுது, படம் எப்படி வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.